ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நான் ஆல்ரெடி போட்ட இந்த ரயில்வே மியூசியமோட கண்டினியூஷன் தாங்க, பார்ட் 2 இது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுல நாங்க எங்க பார்த்தோம்னா, உள்ள ரயில்வே மியூசியத்துக்குள்ள ஒரு கேலரி இருக்குங்க. இதுக்கு டைமிங் தாங்க. இது டைமிங் 2:00 12:00 அந்த மாதிரி டைமிங்ல இந்த ட்ரெயின், குட்டி ட்ரெயினை அவங்கள பேட்டரி போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு சூப்பரா போகுது. சத்தம் வேற கொடுக்குதுங்க இதுல. ரெண்டாவது அதுக்குள்ளேயே குட்டி ட்ராக்கு, அதுலயே இந்த குட்டி ட்ரெயின் இந்தியன் ரயில்வேன்னு போட்டு போகுது. இது ஒண்ணு மட்டும் இல்லைங்க, இதுல ஒரு 3 4 இருக்குங்க. அதுவும் ஒரு அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு அந்த சைட்ல பாருங்க ரெட் கலர் வருது. அது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். இங்கேயே பார்த்தா சிக்னல் இருக்கு. அப்புறம் ஸ்டேஷன் பேர் மாதிரி உருவாக்கியிருக்காங்க, ஸ்டேஷன்லாம் உருவாக்கியிருக்காங்க. எப்படி பார்ப்போம் ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது சத்தம் கொடுத்துக்கிட்டே போனது பாருங்க. உண்மையா ட்ரெயின் கத்துற மாதிரியே நல்ல சவுண்ட் இருக்குல்லங்க. அங்க பாரு கத்துது, அங்க வருது கத்துது. கேட்டிங்களாங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரியே பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெல் சவுண்டு, ட்ரெயினோட சவுண்டு எல்லாமே நல்லா உருவாக்கியிருக்காங்க. ஸோ பசங்க இதை நல்லா என்ஜாய் பண்ணி பின்னாடியே போயிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே போனாங்க. நாங்களும் இதை என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி பசங்களுக்கு இந்த லீவ் விட்டுருக்காங்க. ஸோ விட்டுட்டு போய் 1 டே ட்ரிப் மாதிரி நீங்க காமிக்கலாம். நிறைய இடம் இருக்கு. பார்ட் 1லயே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதுலேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். மண்டே மட்டும் ஹாலிடே, மற்ற நாள் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லா பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரெயின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அது குட்டி குட்டியாக இந்த மாதிரி 1 பை, அதுவும் மேலே அடுக்கு 2 3 அடுக்குன்னும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரம்பூர் ஸ்டேஷன் இது பாருங்க, சிக்னல் வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் அவரு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த போய் இந்த பச்சை கலர் இது வந்து நின்றுச்சு. ஸோ அதை அவர் சரி பண்ணி விட்டாரு. மறுபடியும் அது நின்று போய் ஸ்டேஷன் வந்து நின்றுடுச்சுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா இது மாதிரி பழைய காலத்து ட்ரெயின் அதெல்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்க அதை ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அதை பாருங்க, ஜோயலோட ஆட்டத்தை அவருக்கு ரொம்ப குஷி ஆயிட்டாரு. அப்புறம் நாங்கள் நல்லா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இது பாருங்க, இது என்னன்னா ஸ்டீம் இன்ஜின்ங்க. இது 1895ல இது பண்ணியிருக்காங்க. அதோட ஹிஸ்ட்ரியும் இதில் சொன்னதுனால பிள்ளைங்களுக்கு நல்லா நம்ம இதை சொல்லி கற்றுக் கொடுக்கலாம். நல்லா ஜிகே தெரிஞ்சுப்பாங்க. ரயில்வே எப்பப்போ இதுவாச்சுன்னு நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி தர முடியும் இங்கே போகிறதுனால. ஸோ பாருங்க, இங்கே பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஊஞ்சல், சர்க்கா மரம் எல்லாம் இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட ஆடலாம், ஒன்றும் சொல்லலை அவங்க. ரொம்ப ஒரு 1 டே ட்ரிப்புக்கு இது ஒர்த்துங்க. அதுவும் பட்ஜெட் ட்ரிப்புங்க. உங்களுக்கு டிக்கெட்டும் கம்மி தான். நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து ஆடினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பெரியவங்களை அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே விட மாட்டாங்க. இங்கே ஒன்றும் சொல்லலை, பெருசு. இது பாத்தீங்கன்னா மினி ட்ரெயின்ங்க. நம்மளை விட்டுட்டு போய் இந்த மியூசியமத்தையே ஒரு ரவுண்ட் இல்ல 2 ரவுண்டு சுத்தி காமிப்பாங்கங்க. லாஸ்ட் டைமா நாங்க போகும்போது அப்ப எங்களுக்கு சுத்தி காமிச்சாங்க. இப்ப வந்து அது ரிப்பேர் ஆயிருக்கான், அது சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5 டேஸ்க்கு நான் இல்லைங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஆனா இதுல பாருங்க எப்பப்ப டைமிங் 11:00 12:00 12:40 2:00 3:00 4:00 4:40 மட்டும் தாங்க. இந்த மாதிரி டைமிங்கோட இருக்கு அந்த ட்ரெயின் கிளம்பும். அந்த ட்ரெயின்ல ஏறி நம்ம இடம் பிடிச்சிட்டோம்னா அந்த ரயில்வே மியூசியத்தையே 2 ரவுண்டு சுத்தி காமிப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அது மினி ட்ரெயினா ரொம்ப என்ஜாய் பண்ணி லாஸ்ட் டைம் நானே ஹஸ்பண்ட் குழந்தை மட்டும் போகும்போது போயிருக்கோம். இந்த வாட்டி அது இல்லைன்னொடனே பசங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. சரி பரவாயில்ல, வாடா நெக்ஸ்ட் டைம் வரலாம்னு இட்டுட்டு வந்தா எங்க அண்ணனும் ஜோயில பாருங்க இதுல தொங்குறாங்களாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஜோயல் ஜோயல் அப்படின்ட்டு நாங்க கத்திட்டு இருந்தோம். ரொம்ப குறும்பு பையங்க அவன், சேட்டை. அப்புறம் பாருங்க, லஞ்ச் அங்க இல்ல இல்லையா, நாங்க ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் பசி தாங்கல. ஒரு 3:30 மணிக்கா நாங்க வெளியே வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச பிரியாணியும் சிக்கன் லாலிபாப் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சது.
கூடவே இந்த சிக்கன் கிரேவி எதுக்கு வாங்கியிருந்தோம்னா 2 நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ். எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையா? எங்க குட்டீஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணிடுங்க மறக்காம. அப்புறம் டெசர்ட் இல்லாம எப்படிங்க, அங்க முடிச்சுட்டு அங்க டெசர்ட் இல்லை, வெளியே வந்துட்டு எங்க அண்ணன் வந்து ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா கிளம்பும் போது பாய் பாய் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா டே ஃபுல்லா சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லைங்க, என் ஹஸ்பண்டோட எங்க பெரியண்ணா ஃபேமிலியோட நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் மக்களே.